தியானத்தின் போது அல்லது பிரார்த்தனையின் போது உங்களுக்கு கண்ணீர் வந்திருக்கிறதா? அது உங்களை பயமுறுத்தி இருக்கலாம். ஒருவேளை நீங்க ஏதோ தப்பு செஞ்சிட்டீங்கன்ற மாதிரி நீங்க நினைச்சு கூட இருந்திருக்கலாம். பல பேர் இதை ஒரு தடையா கூட பாக்குறாங்க. ஆனா உண்மை என்னன்னா உங்க ஆத்மா தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளும் ஒரு தெய்வீக தருணம் தான் அது. உங்க மனம் குணம் அடையறதுக்கான முதல் அறிகுறி. இந்த வீடியோல அந்த கண்ணீருக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நம்ம புரிஞ்சு கொள்ள போறோம். இந்த வீடியோட முடிவுல நீங்களும் அதை உணர்ந்தீங்கன்னா கமெண்ட்ல அன்புடன் சொல்லிட்டு போடுங்க. வாங்க அந்த ஆழமான பயணத்துக்குள்ள போவோம். நம்ம தினமும் நம்ம வாழ்க்கையில பல உணர்ச்சிகளை அடக்கி வச்சிருப்போம். சொல்ல முடியாத வலி, பகிராத சோகம், காட்டாத பயம், அறியாத குற்ற உணர்வு. இதெல்லாம் எங்க போகுது தெரியுமா? அது எங்கேயும் மறைஞ்சு போயிடல. அது எல்லாமே நம்ம ஆத்மாக்குள்ள ஆழமா புதைஞ்சு போகுது. இந்த தியானம் இல்ல பிரார்த்தனை என்ன செய்யுது தெரியுமா? அங்க அது உங்க ஆழ் மனசோட கதவை மெதுவா ஓபன் பண்ணி அது உங்க ஆழ் மனசோட கதவை மெதுவா திறக்குது. அந்த கதவு திறந்த உடனே நம்ம ரொம்ப நாளா பூட்டி வச்சிருந்த உணர்ச்சிகள் வெளியே வர ஆரம்பிக்குது. அதுவே கண்ணீரா வெளிப்படுது. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், அந்த கண்ணீரை நான் தடுக்கணுமா வேண்டாமா? கண்ணீரை தடுக்காதீங்க. ஏன்னா தியானத்தின் போது அல்லது பிரார்த்தனையின் போது உங்க உடம்பும் மனசும் ஒரு ஆழமான ரிலாக்ஸ் பொசிஷனுக்கு போகுது. இந்த நிலையில இந்த நிலைய நம்ம சாதாரண வாழ்க்கையில அடைவதில்லை. நீங்க பாதுகாப்பான நிலையில இருக்கும்போதுதான் உங்க மனசு இப்ப வெளியே விடலாம்னு சொல்லிட்டு அனுமதிக்குது. அதனாலதான் தியானத்தின் போது அல்லது பிரார்த்தனையின் போது அழுக வருது. அது ஒரு உடல் மன சுத்திகரிப்பு. சில நேரங்கள்ல கண்ணீர் பிறகு நம்ம ஏன் இவ்வளவு லேசா இருக்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியமான ஃபீலிங் வரலாம். அது உங்க மன அழுத்தம் வெளியேறினதுக்கான அடையாளம். ஆனா அது மட்டும் காரணம் இல்லை. சில சமயம் தியானத்தின் போது அல்லது பிரார்த்தனையின் போது ஒரு விளக்க முடியாத அமைதி உங்களை சூழ்ந்திருக்கும். ஒரு ஆழமான அமைதி, ஒரு பெரிய பரவசம், ஒரு பிரபஞ்சத்தோட இணைந்த ஒரு உணர்வு. அந்த தருணத்துலதான் உங்க இதயம் திறக்குது. அந்த இதயம் திறப்பு தான் ஆனந்த கண்ணீரா வெளியே வருது. அது துயர கண்ணீர் இல்லை, அது விடுதலை, அது ஒரு இணைப்பு,
அது உங்க உண்மையான சுயத்தை சந்திக்கிற தருணம். இந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்ததுன்னா அது மிகவும் அரிய ஒண்ணு. ஆனா சில பேருக்கு அது இன்னும் ஆழமாக இருக்கலாம். தியானம் ஒரு சிகிச்சை போல வேலை செய்யுது. நீங்க நினைக்காத பழைய நினைவுகள், பழைய காயங்கள், மறந்து போன அனுபவங்கள் அவை மெதுவா மேல வரும். இதுதான் குணமடைதல். சிகிச்சை நடக்கும்போது சில நேரங்கள்ல வலி இருக்கும். ஆனா அந்த வலி நல்ல வலி. அது உடைந்ததை சரி செய்வது போல. நீங்க அழும்போது உங்க மனசு என்ன சொல்லுது? நான் இதை விடுறேன். அது பலவீனம் இல்ல, அது தைரியம். இப்போ நீங்க என் கூட இருக்கிறீங்க. உங்க மனசு தன்னைத்தானே சரி செய்து கொண்டிருக்கிறது. அதை நம்புங்க. ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. அழுகையை நிறுத்த வேண்டுமா? அழுகையை தடுக்காதீங்க. அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதீங்க. அதை மதிப்பிடாதீங்க. நான் ஏன் இப்படின்னு உங்களுக்கு நீங்களே குத்தம் சொல்லாதீங்க. அந்த உணர்வுக்கு அனுமதி கொடுங்க. அது ஒரு அலை போல வருது, பிறகு அமைதியாயிடும். அழுக வந்த பிறகு மீண்டும் உங்க மூச்சுல கவனம் செலுத்துங்க. அது போதும். தியானத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மனசு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நம்புங்க. இப்போ ஒரு முக்கியமான உண்மை. தியானத்தின் போது அழுவது தியானம் சரியா நடக்குது என்பதுக்கான நல்ல அறிகுறி. உங்க ஆழ்மனம் திறக்கப்பட்டிருக்குது என்பதற்கான அடையாளம். பலர் பல ஆண்டுகள் தியானம் செஞ்சாலும் இந்த நிலையை அடைய முடியாம தவிக்கிறாங்க. இது உங்களுக்கு நடந்து இருந்ததுன்னா அது ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம், ஒரு உள்மனம் சுத்திகரிப்பு. அதை ஏத்துக்குங்க. ஏன்னா கண்ணீருக்கு பின்னாடி வரும் அமைதி வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒன்று. ஆனா இன்னும் ஒண்ணு, அடுத்த முறை தியானத்தின் போது கண்ணீர் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. அதுக்கு அனுமதி கொடுங்க. அந்த தருணத்துல சொல்லுங்க, நான் குணமடைகிறேன்.
நான் பழைய எண்ணங்களை விடுவிக்கிறேன். நான் சுத்தமாகிறேன். என் மனம் சுத்தமாகிறது. என் கண்ணீர் பலவீனம் இல்லை. அது என் வளர்ச்சி. அது என் மாற்றம். அது என் ஆழ்மனதின் விழிப்பு. தியானம் உங்க வாழ்க்கையை மாற்றும் போது அமைதியாக மட்டும் இல்லை, சில நேரங்கள்ல கண்ணீராகவும் வரும். அந்த கண்ணீருக்கு மதிப்பு கொடுங்க. ஏன்னா அது உங்க புதிய ஆரம்பம். இப்படிப்பட்ட தியானங்களை தொடர்ந்து கேட்டு உங்க மனசையும் ஆழ் மனசையும் மெதுவா குணப்படுத்திக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா அதை உங்க நண்பர்கள்கிட்டையும் உங்க குடும்பத்தார்கிட்டையும் பகிருங்க. இந்த ஆன்மீக பயணத்துல தொடர்ந்து இணைந்து இருக்க விரும்புனீங்கன்னா நம்ம ஆத்ம தீபம் சேனல்ல இணைந்திருங்க.